எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் நாங்கள் வந்து ஏசி கப்ளிங் சிஸ்டத்துக்கும் டிசி கப்ளிங் சிஸ்டத்துக்கான டிஃபரன்ஸை பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் வந்து இப்போ என்னத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம்னா, இந்த பேட்டரியை எப்படி சார்ஜ் பண்ணுறது, பேட்டரியை எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணணும், இந்த இந்த ஃப்ளோவில், இந்த கரண்ட் ஃப்ளோ பாத்தில், அதாவது சோலார் பேனல்ஸ் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், அதை வந்து எங்களுக்கு சப்ளை லைனை எங்களுக்கு அடுத்தடுத்த அப்ளையன்சஸ் வேணும். அதில் எங்கே வந்து பேட்டரியை யூஸ் பண்ணுறது, எப்படி சார்ஜ் பண்ணுறது, எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணுறது. அப்போ இது வந்து லாஸ்ட் வீடியோனத்தோட கண்டினியூவேஷன். லாஸ்ட் வீடியோ வந்து ஏசி கபிள் சிஸ்டத்தை பற்றி கழிச்சோம், பிறகு வந்து டிசி கபிள் சிஸ்டத்தை பற்றி கழிச்சோம். அந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ கம்பேரிசன் பண்ணுறோம். இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்கிற எந்த இன்ஸ்டாலேஷன்லையும் பேட்டரி இருக்கிற இடத்துல நாங்கள் வந்து எய்தர் ஏசி கபிள் சிஸ்டமாக இருக்கும் இல்லாட்டி டிசி கபிள் சிஸ்டமாக இருக்கும். இப்போ ஏன் முதலாவது கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணணும், ஏன் நாங்கள் பேட்டரியை யூஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு ரிலையபிள் கிரிட் இருக்குமா இருந்தால் எங்களுக்கு பேட்டரி தேவையே இல்லை. இப்போ கிரிட் கனெக்டட் சிஸ்டத்தில் இருக்கிறோம், கிரிட் வந்து ரிலையபிளாக இருக்குது, எங்களுக்கு பவர் கட் இல்லை என்றால் எங்களுக்கு பேட்டரி தேவையே இல்லை. நான் வந்து எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுறேன், பேட்டரி இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது வந்து தேவையில்லாத எக்ஸ்பென்சிவ் அப்ளையன்சஸ், எங்களுக்கு தேவையில்லை பேட்டரி. ஆனால் இப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கிரிட் வந்து ஆன் ஆஃப் ஆகுது, அதாவது பவர் கட் நடக்குது, இன்ட்ரப்ஷன் நடக்குது. இப்போ லாஸ்ட் இயரில் ஸ்ரீலங்காவில் லாட் ஆஃப் பவர் இன்ட்ரப்ஷன் நடந்துச்சு பிகாஸ் ஆஃப் எக்கனாமிக் கிரைசிஸ். ஸோ அந்த மாதிரி ரீசன் வரைக்கும் உங்களுக்கு ஒரு கோவம் வரும், அதாவது உங்களோட நைட் டைமில் உங்களோட எனர்ஜி கன்சம்ஷனை உங்களால் ஃபுல்ஃபில், ஈவன் டே டைம்லேயும் யூ கான் ஃபுல்ஃபில், பிகாஸ் அங்கே நார்மல் இன்ஸ்டாலேஷனில் நீங்கள் கிரிட் டைட் இன்வெர்டர் தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் கிரிட் டைட் இன்வெர்டர்னா டே டைமில் சரி நைட் டைமில் சரி கிரிட் இல்லாட்டிக்கு உங்களுக்கு பவர் கிடைக்காது. அப்போ கிரிட் அடிக்கடி ஷட் டவுன் ஆகுது, அதாவது இன்ட்ரப்ஷன் நடக்குமா இருந்தால் உங்களுக்கு பேட்டரியை பற்றி யோசிப்பீங்க. எல்லாருமே நேச்சுரலாக பேட்டரியை பற்றி யோசிக்கிற வந்து கிரிட் ரிலையபிள் இல்லாட்டிக்கு தான் பேட்டரியை பற்றி யோசிப்போம். அப்போ அப்படி யோசிக்க இப்போ கொஸ்டின் வரும், பேட்டரியை வந்து நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. அப்போ எப்படி பேட்டரியை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று ஏசி கெப்பாசிட்டர், டிசி. இப்போ மெயின் டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டுலேருந்து பிக்சர்லேயே நீங்கள் பார்த்துலாம். ஏசி கபிள் சிஸ்டத்தில் ரெண்டு இன்வெர்டர் இருக்குது. ஒன்று சோலார் இன்வெர்டர் இங்கே இருக்குது, அது இந்த பேனல்ஸில் உள்ள டிசி கரண்ட்டை ஏசியாக மாற்றி கொடுக்க போகுது. ரெண்டாவது வந்து பேட்டரி இன்வெர்டருக்கு போகுது. இந்த பேட்டரி இன்வெர்டர் வந்து பேட்டரியில் உள்ள டிசி கரண்ட், பேட்டரியிலேருந்து வர்ற டிசி கரண்ட்டை தி பேட்டரி இன்வெர்டர் வந்து என்ன செய்ய போகிறா, இந்த ஏசி கரண்ட் இருக்குல்ல, இந்த இங்கே வந்து வர்ற ஏசி கரண்ட்டை டிசியாக மாற்றி இந்த பேட்டரியில் ஸ்டோர் பண்ண போகுது. இப்போ பேட்டரி இன்வெர்டர் எகெயின் இந்த ஏசி கரண்ட் டிசியாக மாற்றி பேட்டரியில் ஸ்டோர் பண்ண போகுது. அப்போ இப்போ இந்த இது வந்து ஒரு 2 இன்வெர்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து இந்த டிசி கப்ளிங் சிஸ்டத்தில் ஒரே ஒரு இன்வெர்டர் தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் அது வந்து இந்த பேட்டரியிலேருந்து வர பவரை டிசியை ஏசியாக மாற்றுறதுக்குரிய இன்வெர்டர். இந்த ஏசியாக மாற்றி இந்த ஏசியை வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு கொடுத்துக்கொள்ளலாம், சப்ளை பண்ணலாம், இல்லை கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் டு கிரிட் ஓ எக்ஸ்போர்ட் டு திஸ் சென்ட் டு தி ஹவுஸ். இதான் வந்து டிசி கபிள் சிஸ்டம். அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு சைட்டில் போகிறீங்க, பார்க்குறீங்க, ஒரு வீட்டில் ஒரு இன்ஸ்பெக்ஷனோ இல்லை வந்து ஏதாவது எனர்ஜி ஆடிட்டு போய்க்க, எனர்ஜி அசஸ்மெண்ட்டுக்கு போகலாம். அப்போ எனர்ஜி ஆடிட்டோ ஏதோ போய்க்க நீங்கள் வந்து பார்க்குறீங்க, 2 இன்வெர்ட்டருக்கு மேலே தான் அங்கே வந்து மோஸ்ட் ப்ராபப்லி தே ஹேவ் ஏசி கபிள் சிஸ்டம். ஏன்னா மோஸ்ட் ப்ராபப்லி என்னென்னா சில இடத்துல 2 இன்வெர்ட்டரை வச்சு சோலார் பேனல் ஒரு இன்வெர்ட்டருக்கு சைஸ் காணான்னு சொல்லி 2 இன்வெர்ட்டர் போடுவீங்க. நான் அந்த சொல்லையில் 2 இன்வெர்ட்டர் வந்து, ஒரு இன்வெர்ட்டர் வந்து சோலார் இன்வெர்ட்டர், 2 இன்வெர்ட்டருக்கு முன்னாடி டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த பிக்சரில் பார்த்தாலும் இது வந்து சோலார் இன்வெர்ட்டர், இது வேறு டைப் ஆஃப் இன்வெர்ட்டர். இது வந்து ஹைப்ரிட் இன்வெர்ட்டர். யூஸ்வலி நாங்கள் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணோம். ஏன் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம்னா, சம்டைம் இந்த கிரிட்லேருந்து வர்ற பவர் எடுத்து இந்த சார்ஜ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இந்த கிரிட்லேருந்து வர்ற பவரை எடுத்து டிசியை கன்வெர்ட் பண்ணி இதை சார்ஜ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஏன் இருக்குன்னா, கிரிட் வந்து ஆஃப் பீக் ஹவர்ஸில் சீப் ப்ரைஸில் இந்த பவரை எனர்ஜியை செல் பண்ணும். ஆஃப் பீக் கிரிட்காக இப்போ டெவலப் கண்ட்ரீஸ்லாம் இந்த டைம் ஆஃப் யூஸ் வந்து பெரிய இம்பார்ட்டன்ட். அதாவது டெவலப் கண்ட்ரீஸில் வந்து இந்த நைட் டைமில், அதாவது ஆஃப் பீக் ஹவர்ஸில் வந்து நாங்கள் வந்து ஆஃப்டர் 9 PM வந்து நாங்கள் அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணி வச்சோம்னா எங்களுக்கு வெரி ப்ராஃபிட்டபிள். இப்போ இந்த இவி கார் வெஹிக்கிள்ஸ், இந்த பேட்டரி கார்ஸ், இது என்ன எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சார்ஜிங் எல்லாம் வந்து ஆஃப்டர் 9 PM வந்து சார்ஜ் பண்ணால் பெட்டர். அப்போ இந்த மாதிரி நாங்கள் வந்து கிரிட்லேருந்து சப்ளை எடுத்து கூட இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணி வைக்கலாம். இது ஒரு ஏசி கபிள் சிஸ்டம். இந்த சார்ஜிங் வந்து இஸ் அ லாஸ்ட் ஆப்ஷன். இஃப் யூ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோவில் வந்து ஏன் லாஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்கிறேன்டா,
இந்த ஏசி சப்ளை வந்து ஹவுஸுக்கு கொடுத்துருவோம். இப்போ ஹவுஸ் காட்டையில் இதில் ஹவுஸுக்கு கொடுத்துட்டு சப்ளை பண்ணிவிட்டு மிச்சமாக இருக்கிற ஏசியை தான் என்னமோ ஒரு இன்வெர்ட்டரை போட்டு ஹைப்ரிட் இன்வெர்ட்டரை போட்டு கன்வெர்ட் பண்ணி பேட்டரி கொடுக்குறோம். ஓகே, சில நேரம் கிரிட் வந்து ஹவுஸுக்கு சப்ளை பண்ணலாம். அப்படி இருந்தால் கூட நாங்கள் இங்கே வந்து பேலன்ஸ் ஆஃப் பவரை வச்சு தான் பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கொள்கிறோம். அப்போ என்ன சிம்பிளாக சொல்ல போனால் பேட்டரி சார்ஜிங் இஸ் ஒன்லி ஃபார் பேக்கப். பேக்கப் பண்ணால் whenever grid not available. கிரிட் வந்து இப்போ 12 மணித்தியாலம் ஒரு என்டையர் நைட் வந்து இல்லாமல் இருக்க போகிறதில்ல. நைட் டைமில் ஒரு ½ an hour பவர் கட் பண்ணலாம், 1 hour பவர் கட் பண்ணலாம். அந்த 1 hour ½ an hour பவர் கட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த பேட்டரியை யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த பேட்டரி வந்து இஸ் the last priority because sometime இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணி வச்சிங்கன்னா இப்போ ப்ராக்டிக்கல் சொல்ல போனால் இது ஒரு 1 monthல ஒருக்கா தான் இந்த பேட்டரியை டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். 1 monthல ஒரு 1 time 2 times தான் பவர் கட் நடக்கும். ஈவன் டெவலப் கண்ட்ரீஸில் பவர் இன்ட்ரப்ஷன் வந்து ஒரு 1 monthல ஒரு 1-2 times தான் நடக்கும். அப்போ இப்போ 1-2 times மட்டும்தான் இது டிஸ்சார்ஜ் ஆக போகுது. டிஸ்சார்ஜிங் வந்து 1-2 times தான் நடக்க போகுது. அப்போ இது வந்து ஈஸி டு சார்ஜ். அப்போ இஸ் லாஸ்ட் ஆப்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டாவது டிசி கப்ளிங் சிஸ்டத்தில் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறான் என்னுடைய பிரதான நோக்கம். முதலாவது பேட்டரியை சார்ஜ் பண்ணிடணும். அதுக்கு பிறகு அதை வச்சு பேட்டரி எனர்ஜியை வச்சு என்ன செய்கிறேன் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் டிசைட் பண்ணிக்கோங்க. ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கொள்ளலாம், அது டிசைட் பண்ணிக்கொள்ளணும். அப்போ இந்த ரெண்டாவது சிஸ்டம் இந்த டிசி கப்பிள் சிஸ்டம் வந்து ஒரு ஆஃப் கிரிட்க்கு மோஸ்ட் சூட்டபிள். ஆஃப் கிரிட்னா என்ன சொல்கிறோம், ஆஃப் கிரிட் வந்துட்டாலே நாங்கள் உடனே வந்து பேட்டரியை பிடிக்காது. இப்போ பேட்டரி சைஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டிசிஷன் மேக்கர் இன் ஆஃப் கிரிட் சிஸ்டம். ஏன் பேட்டரி சைஸ் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் மேக்கர்னா ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில் தேர்ஸ் நோ கிரிட்டே இல்லை. லைக் எங்கள் என்டையர் நைட் 12 hours or 10 hours நைட் டார்க் டைமை வந்து இந்த பேட்டரி தான் சப்ளை பண்ண போகுது. பேட்டரி இஸ் த ஓன்லி பவர் சோர்ஸ் இந்த நைட் டைம். அப்போ நைட் டைமில் பேட்டரி மட்டும்தான் எங்களுக்கு பவர் சோர்ஸ் டேக்கு. இந்த பேட்டரி வந்து இஸ் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் மேக்கர் அண்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர் இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டம். அப்படி வரைக்கும் அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறா என்னுடைய மெயின் நோக்கம். அப்போ ஃபுல் என்டையர் பவர் சோலார் பேனலில் வந்து என்டையர் பவரை யூஸ் பண்ணி பேட்டரியை சார்ஜ் பண்ணணும். பேட்டரியை சார்ஜ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் திங். தென் we can pull the power from the battery either to send to house, அதை வீட்டுக்கு அனுப்பலாம், வீட்டுக்கு சப்ளை பண்ணலாம், இல்லை கிரிட்டுக்கு அனுப்பலாம். கிரிட் கனெக்டடாக இருந்தால் கூட கிரிட்டுக்கு அனுப்பலாம். இப்போ கிரிட் கனெக்டடாக இருக்கலாம் கூட அப் டு இப்போ கிரிட் கனெக்டட் சிஸ்டமாக இருந்து கூட நீங்கள் டிசி கப்பலாக வச்சுக்கொள்ளலாம். அதில் எப்போ கிரிட் கனெக்டட் சிஸ்டத்தை டிசி கப்பலாக வச்சுருக்கோம்னா என்னுடைய சஜஷன் வந்து அடிக்கடி பவர் கட் வருதுண்டா. நான் ஃபர்ஸ்ட் இதில் சொன்னால் இப்போ ஒரு 1 monthல 10 times தான் பவர் கட் வருதுண்டா. அங்கே வந்து ஏசி கப்ளிங் இஸ் மோஸ்ட் சூட்டபிள். ஒரு 1 monthல 10 times வந்து நைட் டைமில் ஒரு நைட் டைமில் 10-15 பவர் கட் வருதுண்டா. இங்கே வந்து இந்த டிஸ்சார்ஜிங் அடிக்கடி செய்ய வேண்டியது, பேட்டரியிலேருந்து அடிக்கடி டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அந்த டைமில் பேட்டரி வந்து எனக்கு கட்டாயம் சார்ஜ் ஆகிருக்கணும். பேட்டரி வாஸ் மெயின் பிளே. அந்த ஆப்ஷனில் வந்து நாங்கள் வந்து டிசி கப்ளிங் சிஸ்டம் இஸ் மோஸ்ட் சூட்டபிள். இப்போ இது வந்து நிறைய பேருக்கு இது ஒரு கன்ஃபியூஷனுக்கு, அதாவது நாங்கள் நிறைய டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். என்னென்னா வந்து இந்த பேட்டரியை இதில் வச்சு சார்ஜ் பண்ணுறது. இப்போ ரோங்காக சில பேர் பேட்டரியை இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அது வந்து சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் வந்து வேஸ்ட்டாக நடக்கும். அதான் நான் சொன்னேன். இப்போ இந்த டிசி கப்ளிங் சிஸ்டத்தை கொண்டு போய் ஒரு ஃபேக்ட்ரி டே டைமில் ரன் பண்ணுற ஃபேக்ட்ரியில் இன்ஸ்டால் பண்ணால் இட்ஸ் கம்ப்ளீட்லி வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. பிகாஸ் டே டைமில் நாங்கள் இந்த பேட்டரியை கெயின் சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டே இருக்கோம் டே டைமில். அப்போ சார்ஜிங் டிஸ்சார்ஜிங்கில் 10-20-30% ஆஃப் எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அப்போ இப்போ ராங் டிசிஷன் வந்து ஒரு ஃபேக்ட்ரி டே டைமில் நிறைய லோட் ரன் ஆகிற ஃபேக்ட்ரியில் டிசி கப்ளிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணவே கூடாது. ஏசி கப்ளிங் சிஸ்டம் தான் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஒரு ஃபேக்ட்ரி வந்து டே டைமில் நிறைய கன்சம்ஷன் இருக்கிற ஃபேக்ட்ரிக்கு ஏசி கப்ளிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் ஃபியூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது இந்த 2 இன்வெர்ட்டர் இருக்கும் ஏசி கப்பிள் சிஸ்டத்தில். டிசி கப்பிளில் 1 இன்வெர்ட்டர் இருக்கும். அடுத்த பார்த்தா சூட்டட் வித் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இந்த சில மாடிஃபிகேஷன் செய்து நாங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம், தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். சாய்ஸ் வந்து டிபெண்ட் ஆன் ப்ரைஸையும் டிபெண்ட் பண்ணிக்கும். ப்ரைஸ் வந்து ஏசி கப்பிள் சிஸ்டத்தில் நாங்கள் 2 இன்வெர்ட்டர் இருக்கிறால ஒரு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். ரெண்டாவது இன்வெர்ட்டர் வந்து ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணணும். அப்போ அதால் என்ன ஒரு ப்ரைஸ் ஹையாக இருக்கும். அடுத்து வந்து அட்வான்டேஜ் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் சிம்பிளர் டு இன்ஸ்டால். இப்போ இந்த ஏசி கப்பிள் சிஸ்டம் சிம்பிளர் டு இன்ஸ்டால். ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களோட வீட்டில் ஏற்கனவே நீங்கள் சோலார் பேனல்ஸ் இருக்குண்டா, பேட்டரி இல்லைன்னு வைப்போம், உங்கள்ட்ட சோலார் பேனல் இருக்குது, ஒரு இன்வெர்ட்டர் இருக்குது. ஸோ எல்லா சோலார் பவர் எனர்ஜியையும் இன்வெர்ட்டரை கன்வெர்ட் பண்ணி உங்களோட வீட்டில் உள்ள சுவிட்ச் போட்டு கொடுத்துரும். அதுலேருந்து கிரிட்டுக்கு போகலாம், இல்லை வீட்டுக்கு அனுப்பலாம். இதுதான் இப்போ இருக்கிற கிரிட் கனெக்டட் சிஸ்டம்.
இப்போ நீங்கள் பேட்டரி ஆட் பண்ணணும்னா என்ன செய்வோம்னா இன்னும் ஒரு ஹைப்ரிட் இன்வெர்ட்டரையும் பேட்டரியையும் வாங்கினா சரி. இதோட இது ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம் 90% ஆஃப் த வீடுகளில் பேட்டரி இருக்க சான்ஸ் இல்லை. நீங்கள் வந்து சோலார் பேனல்ஸும் இன்வெர்ட்டர் மட்டும் தான் இருக்கும் உங்களோட இடத்துல. அப்போ அதில் வந்து இந்த பேட்டரி ஆட் பண்ணுறது வெரி ஈஸி. அதனால் ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்தோட ஆட் ஆகிக்க ஏசி கப்ளிங் சிஸ்டம் ஈஸி ஆட் பண்ணுறது. அப்போ when you use power from the solar panel immediately, ஸோ இதில் வந்து இமீடியட்டாக பவரை யூஸ் பண்ணுறோம் சோலார் பேனல்லேருந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு. மற்ற இதில் வந்து 3 டைம்ஸ் இப்போ இதையே வந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ண டே டைமில் ஹை டிமாண்ட் உள்ள இடத்த யூஸ் பண்ணோம்னா நாங்கள் அடிக்கடி சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுமேண்டா. அதில் வந்து சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் நிறைய வேஸ்ட் ஆகும். அதே முதல்ல சொன்னாங்க. பவர் அவுட்டேஜ் டைமில் ஏசி கப்ளிங் சிஸ்டம் சம்டைம் இந்த இன்வெர்ட்டர் இந்த காம்ப்ளெக்சிட்டி செட்டப்ஸால் ஒர்க் பண்ணாது ஒழுங்க. ஆனால் டிசி கப்ளிங் சிஸ்டம் அடிக்கடி பவர் அவுட்டேஜ் ஆகிக்க டிசி கப்ளிங் சிஸ்டம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணும். அப்போ கிரிட் ரிலையபிளாக இருந்தால் நீங்கள் ஏசி கப்ளிங் சிஸ்டத்துக்கு போங்க. கிரிட் ரிலையபிள் இல்லைன்னா டிசி கப்ளிங் சிஸ்டம் இஸ் மோர் சூட்டபிள். அப்போ ஃபுல் பவர் யூட்டிலைசேஷன். அப்போ இப்போ வந்து ஏசி கப்ளிங் சிஸ்டத்தில் வந்து அண்டர் சைஸ் இன்வெர்ட்டர் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து டிசி கப்ளிங் சிஸ்டத்தில் நாங்கள் வந்து டிசி டு ஏசி ரேஷியோ ஹையாக இருக்கும். இப்போ இதோ என்னமோ விஷயம். அடுத்த இப்போ வந்து ஸோ என்னமோ விஷயம்னா few things, it's a one key factor is whether you already have a solar panel installed. அதான் முதல்ல சொன்ன மாதிரி ஏற்கனவே உங்களோட சோலார் பேனல் இருக்குமே இருந்தால் ஏசி கப்ளிங் சிஸ்டம் மோர் சூட்டபிள் அண்ட் ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு ஹைப்ரிட் இன்வெர்ட்டரையும் சோலார் பேனல்ஸையும் யூஸ் பண்ணி இதை ஃபினிஷ் பண்ணிக்கொள்ளலாம். மற்ற ஒரு நியூ சிஸ்டம் செட்டப் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து டிசி கப்ளிங் சிஸ்டத்துக்கு போகலாம். எப்போ உங்களோட டே டைம் டிமாண்ட் லோவாக இருக்குமே இருந்தால் அல்லாட்டிக்கு நீங்கள் வந்து அடிக்கடி சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இதான் இந்த எண்டுக்கு வந்துடும். இதை நீங்கள் இன்னும் நிறைய பார்த்து படிக்கலாம். இதில் வந்து நிறைய ரிசர்ச் செய்து கொள்ளலாம். இப்போ இந்த 2 சிஸ்டத்தை விட வேறு ஒரு புது சிஸ்டத்தை உருவாக்கி கொள்ளலாம். இது 2 சிஸ்டம் ஒரு ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் ஏசி கபிள் டிசி கபிள் சிஸ்டம் உண்டு. இப்போ நீங்கள் சைட் விசிட் போய்க்க இல்லை வந்து ஏதாவது எனர்ஜி அசஸ்மெண்ட் ஒரு ஃபேக்ட்ரிக்கு போய்க்க நீங்கள் அவைகளுக்கு சஜஸ்ட் பண்ணலாம் என்ன டைப் ஆஃப் சிஸ்டம் அவைகளுக்கு தேவையான இதை அந்த லோட் பேட்டர்னை வச்சுக்கொண்டு லோட் டிமாண்ட் பேட்டர்னை வச்சு நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். இப்போ எனர்ஜி பிஸ்னஸ் எனர்ஜி செக்டரில் இது ஒரு முக்கியமான விஷயம். பேட்டரியை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ண போய் நம்ம ரினியூவபிள் எனர்ஜி செக்டரில் இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங். அப்போ அதை வந்து பேட்டரி தேவையா முதலாவது ஆன்சர் பண்ணாலும் இந்த கஸ்டமருக்கு பேட்டரி தேவையாண்டு இப்போ கஸ்டமரோட லோட் டிமாண்டை பார்த்து அவை இந்த கிரிட் இந்த ரிலையபிலிட்டியை பார்த்து அந்த இடத்துல உள்ள வெதர் பேட்டர்ன் எவ்வளோ சோலார் பேனல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுமெண்ட்டை பார்த்து பேட்டரி முதல்ல தேவையான டிசைட் பண்ணணும். அப்படி தேவையான டிசைட் பண்ணோம்னா அதை எப்படி கனெக்ட் பண்ணணும். அப்போ எப்படி கனெக்ட் பண்ணால் அவை இந்த எஃபிஷியன்சி இந்த சிஸ்டத்தின் எஃபிஷியன்சி பெட்டராக இருக்குமெண்ட்டை பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஒரு அனாலிட்டிக்கல்ஸ் ஃபுல் ஆஃப் அனாலிட்டிக்கல்ஸ். நீங்கள் வந்து இதில் வந்து க்ராஸ் கொஸ்டின் கேட்கலாம். ஏன் வந்து நான் எப்பயுமே சொன்ன கொடுக்குறேன். நீங்கள் எப்பயுமே இந்த தியரி அப்படியே யோசிக்க தேவையில்லை, மாற்றி யோசிக்கலாம். இதை வந்து வேறு இடத்துல இன்ஸ்டால் பண்ணால் என்ன நடக்கும் பேட்டரியை அப்படிலாம் நிறைய ஐடியாஸுக்களை உருவாக்கிக்கொள்ளலாம். இப்போ இதே ஒரு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த வீடியோஸ் மூலமாக உங்களுக்கு இந்த விஷயத்தை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஃபர்தர் ஸ்டடியை வந்து செய்யக்கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்ததுக்கு பிறகு இதை ஒரு ரிசர்ச் ப்ரொப்போசல் கூட நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம் இந்த ஐடியாஸை வச்சுக்கொண்டு. ஸோ நன்றி. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.